தேனி அள்ளிநகரம் சின்னச்சாமி டு பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். என் இனிய தமிழ் மக்களே, இந்த கணீர் குரலோட தமிழக மக்களை சினிமா ரசனைக்குள்ள ஈர்த்து கட்டி போட்டவரு இயக்குனர் பாரதி ராஜா. தேனி அள்ளிநகரத்துல பிறந்த சின்னச்சாமி சென்னை மாநகரத்துல பாரதி ராஜாவா தமிழ் சினிமாவோட இயக்குனர் இமயமா உயர்ந்தது எப்படின்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவை பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின் அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு தனக்கென தனி பாணியை உருவாக்கியவர் தான் பாரதி ராஜா. தேனி மாவட்ட அள்ளிநகரத்துல மாயத்தேவர் மீனாட்சி அம்மாள் தம்பதிக்கு பிறந்த பாரதி ராஜாவோட இயற்பெயர் சின்னச்சாமி. கலை ஆர்வம், நடிப்பு மீதான காதல் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே இருந்தாலும் நல்லா படிச்சு அரசு வேலையிலையும் சேர்ந்தாரு. ஊரூரா போய் மக்கள் கிட்ட நோய் பற்றி விசாரிச்சு அறிக்கைகள் தயாரிக்கும் சுகாதார ஆய்வாளர் வேலை பார்த்துக்கிட்டே நாடகங்களுக்கு கதையை எழுதி அரங்கேற்றவும் செஞ்சாரு. நாடகத்தை இயக்கிய போதுதான் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்துல இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் சகோதரர்களோடு நட்பு ஏற்பட்டுச்சு. கம்யூனிஸ்ட் மேடைகள்ல இசைத்தவர்கள் பாரதி ராஜாவோட நாடகத்துக்கு இசையமைக்க மதுரைக்கும் போனாங்க. பாரதி ராஜா இயக்கிய ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற நாடகங்கள் புதுமையா இருந்துச்சு. இவர்களோட நாடக ஆர்வத்தை பார்த்த கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையாவோட அண்ணன் மகன் அன்னக்கிளி செல்வராஜின் நட்பு ஏற்பட்டுச்சு. சென்னைக்கு வந்த பாரதி ராஜாவுக்கு உடனே எல்லாம் சினிமாவில வாய்ப்பு கிடைச்சதில்ல. வாழ்க்கை வாழ்றதே பெரும் போராட்டமா இருந்துச்சு. பாஸ்கர், இளையராஜா, கங்கை அமரன் இந்த மூவரும் சேர்ந்து சென்னைக்கு வந்து சங்கிலி முருகன் நடத்திய நாடகங்களுக்கு இசை அமைத்தாங்க. இசை கச்சேரிகள் நடத்தவும் போனாங்க. இசை கச்சேரியில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வந்தாரு. அப்போதான் எஸ்பி பாலசுப்ரமணியமும் இவங்களோட நட்பு வட்டாரத்துல இணைந்தாரு. நட்பு வட்டமும் சினிமா வட்டமும் விரிவடைய புட்டண்ணா கனகலிடம் இருளும் ஒளியும் படத்துல உதவி இயக்குனரா வேலையில சேர்ந்தாரு பாரதி ராஜா. அடுத்து KRG தயாரிப்புல கிருஷ்ணன் நாயர் இயக்கிய தலைப்பிரசவம் படத்துல உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சாரு. அடுத்தடுத்து KRG தயாரிப்புல ஜெகநாதன் இயக்கிய அதிர்ஷ்டம் அழைக்கிறது படத்துல உதவி இயக்குனரா வேலை செய்தாரு. பாரதி ராஜாவோட திறமையை அறிந்த KRG முத்துராமன் ஜெயலலிதாவை ஜோடியா சேர்த்து நடிக்க பாரதி ராஜா படம் இயக்குவதா முடிவு செய்த நிலையில அது பாதிலேயே டிராப் ஆச்சு. ஆனாலும் அதிர்ஷ்டம் பாரதி ராஜாவோட பக்கம் தான் வீசிச்சு. SA ராஜ்கண்ணு கிட்ட சொன்ன மயிலு கதை 16 வயது நிலை படமா கமல், ஸ்ரீதேவி, ரஜினி நடிப்புல உருவாச்சு. அதே நேரத்துல அன்னக்கிளி படம் வெளியாகி பெரும் வெற்றி படமா அமைந்து இசையமைப்பாளர் இளையராஜா புகழ் பெற்றாரு. தன்னோட நண்பர் இளையராஜாவை 16 வயது நிலை படத்துக்கு இசையமைப்பாளரா ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்ப தொடங்கினாரு பாரதி ராஜா. 1977ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியான 16 வயது நிலை படம் பெரும் வெற்றி படமா அமைந்து வசூல்ல சாதனை படைச்சிச்சு. முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருதை பாரதி ராஜா பெற்றாரு. அடுத்தடுத்து பாரதி ராஜா இயக்கிய படங்கள் சூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. கல்லுக்குள் ஈரம் படத்துல நடிகரா அறிமுகமான பாரதி ராஜா அதன் பிறகு நிழல்கள், தாவணி கனவுகள் உட்பட 20 படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. பாக்யராஜ், ராதிகா, மணிவண்ணன், நெப்போலியன், நிழல்கள் ரவி, அருணா, விஜயசாந்தி, உஷா, கவுண்டமணி, கார்த்திக், ராதா, தியாகராஜன், ரேவன் உள்ளிட்ட பலரை திரையுலகில அறிமுகம் செய்தவரு தேனி மண்ணின் மைந்தன் பாரதி ராஜா. தன்னோட மகன் மனோஜ் பாரதிய தாஜ்மஹால் படத்துல கதாநாயகனா அறிமுகப்படுத்தி அந்த படத்தை இயக்கி தயாரிச்சாரு. அல்லி அர்ஜுனா படத்தையும் அவர் மகனுக்காக தயாரிச்சாரு. காதல தன்னோட படைப்புகளால தனியா சொன்ன பாரதி ராஜா என்னும் ஆளுமைய இந்த சில வரிகளுக்குள்ள மட்டும் சுருக்கிட முடியாது. இயக்குனரா மட்டுமல்ல, சிறந்த நடிகராகவும் நிரூபித்தவரு பாரதி ராஜா. முதல் மரியாதை கலைஞன் தேனி மண்ணின் மைந்தனுக்கு நமது சார்புல ஆழ்ந்த அஞ்சலிகளை உரித்தாக்குவோம். இயக்குனர் பாரதி ராஜாவுடைய ஆத்மா சாந்தி அடைய மனதார வேண்டிக் கொள்வோம்.